ஓம் சாந்தி 10/5/2024 சாக்கார முரளியின் சாரம். இனிமையான குழந்தைகளே, பாபாவிற்கு சமமாக கருணை உள்ளம் உடையவர்களாக ஆகுங்கள். கருணை உள்ளம் உடைய குழந்தைகள் அனைவரையும் துக்கத்திலிருந்து விடுவித்து தூய்மை இல்லாதவர்களை தூய்மையானவர்களாக ஆக்கக்கூடிய சேவை செய்வார்கள். கேள்வி: முழு உலகமும் எதை கேட்கின்றது? அதனை தந்தையை தவிர வேறு யாரும் நிறைவேற்ற முடியாது. முழு உலகமும் எதை கேட்கின்றது? அதனை தந்தையை தவிர வேறு யாரும் நிறைவேற்ற முடியாது. பதில்: முழு உலகமும் அமைதி மற்றும் சுகம் கிடைக்க வேண்டும் என்று கேட்கின்றது. அனைத்து குழந்தைகளின் அழைப்பை கேட்டு தந்தை வந்திருக்கின்றார். பாபா எல்லையற்றவராக இருக்கின்றார். ஆகையால் தான் எனது குழந்தைகளை எவ்வாறு துக்கத்திலிருந்து சுகமானவர்களாக ஆக்குவது என்ற ஆர்வம் அவருக்கு அதிகமாக இருக்கின்றது. பாபா கூறுகின்றார், குழந்தைகளே, பழைய உலகமும் கூட என்னுடையதாகும். அனைவரும் எனது குழந்தைகள். அனைவரையும் துக்கத்திலிருந்து விடுவிப்பதற்காக நான் வந்திருக்கின்றேன். நான் முழு உலகிற்கும் எஜமானனாக இருக்கின்றேன். இதை நான் தான் தூய்மையில்லாத நிலையிலிருந்து தூய்மையாக ஆக்க வேண்டும். ஓம் சாந்தி. பழையதோ புதியதோ முழு உலகமும் தந்தையினுடையதாகும். புது உலகம் தந்தையினுடையதெனில் பழையதும் இருக்காதா என்ன? தந்தை அனைவரையும் தூய்மையாக்குகின்றார். பழைய உலகமும் என்னுடையதாகும். முழு உலகிற்கும் எஜமானன் நான் தான். நான் புது உலகில் ராஜ்யம் செய்யாமல் இருக்கலாம், ஆனால் அதுவும் என்னுடையதுதான். எனது குழந்தைகள் இந்த மிகப்பெரிய வீட்டிலும் மிக சுகமாக இருக்கின்றனர். பிறகு துக்கத்தையும் அடைகின்றனர். இது விளையாட்டாகும். பாபா சொல்கிறார், உலகிற்கே எஜமானர்களாக ஆக்கக்கூடிய தந்தையை கல்லிலும் முட்களிலும் அனைத்திலும் இருப்பதாக கூறுகின்றனர். வியாச பகவான் என்னென்ன விஷயங்களை எழுதி வைத்து விட்டார். மனிதர்களுக்கு எதுவும் தெரிவதில்லை. முற்றிலும் அனாதைகளாக ஆகி தங்களுக்குள் சண்டையிட்டுக் கொண்டிருக்கின்றனர். மனிதர்கள் எப்படியோ அவ்வாறே அவர்களது பர்னிச்சர் இருக்கும். செல்வந்தர்கள் வீட்டு பர்னிச்சர்கள் மிகவும் நன்றாக இருக்கும். நீங்கள் முற்றிலும் சுகமானவர்களாக உலகிற்கே எஜமானர்களாக ஆகின்ற பொழுது உங்களிடமுள்ள ஒவ்வொரு பொருளும் சுகமானதாக இருக்கும். அங்கு துக்கம் கொடுக்கக்கூடிய பொருள் எதுவுமே இருக்காது. யாராவது பலவீன இருதயம் உள்ளவர்கள் இந்த விளையாட்டை பார்த்தும் அழுது விடுகின்றனர். அழுபவர்கள் இழக்கின்றனர். சத்தியுகத்தில் அழுவதற்கான விஷயமே கிடையாது. அழவே கூடாது என்று இங்கும் தந்தை கூறுகின்றார். துவாபர கலியுகத்தில் அழுகின்றனர். வரும் நாட்களில் யாருக்கும் அழுவதற்கும் நேரமே இருக்காது. எதிர்பாராமல் திடீரென இறந்து கொண்டே இருப்பார்கள். ஐயோ கடவுளே என்றும் கூற முடியாது. சிறிதும் துக்கம் ஏற்படாதது போன்று விநாசம் உண்டாகும். ஏனெனில் மருத்துவமனை போன்றவைகள் இருக்காது. ஆகவே அப்படிப்பட்ட பொருட்களை உருவாக்குகின்றனர். ஆக தந்தை கூறுகின்றார், குழந்தைகளே, ராவணன் மீது வெற்றியடை செய்வதற்காக நான் குரங்கு சேனைகளாகி உங்களை சேர்த்து கொள்கின்றேன். அனைத்து சீதைகளையும் ராவணனின் சிறையிலிருந்து மீட்க வேண்டும். பகவானின் மகா வாக்கியம்,
குழந்தைகளிடம்தான் தந்தை கூறுகின்றார், குழந்தைகளே, தீயவைகளை கேட்காதீர்கள். எந்த விஷயங்களினால் உங்களுக்கு நன்மை இல்லையோ அப்போது உங்களது காதுகளை மூடிக்கொள்ளுங்கள். இப்பொழுது உங்களுக்கு ஸ்ரீமத் கிடைக்கின்றது. நீங்கள் சிரேஷ்டமானவர்களாக ஆவீர்கள். இங்கு ஸ்ரீ ஸ்ரீ என்ற பட்டம் அனைவருக்கும் கொடுத்துவிட்டனர். நல்லது. இருப்பினும் தந்தை கூறுகின்றார், தன்னை ஆத்மா என்று புரிந்து கொண்டு தந்தையை நினைவு செய்யுங்கள். வெற்றி தோல்விக்கான அதிசயமான எல்லையற்ற இந்த விளையாட்டை பற்றி தந்தைதான் புரிய வைக்கின்றார். நல்லது. தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, தந்தைக்கு சமமாக கருணை உள்ளம் உடையவர்களாக ஆக வேண்டும். அனைவரையும் துக்கத்திலிருந்து விடுவித்து தூய்மை இழந்தவர்களை தூய்மையாக்கக்கூடிய சேவை செய்ய வேண்டும். தூய்மை ஆவதற்காக ஒரு தந்தையின் மீது மிகுந்த அன்பு செலுத்த வேண்டும். இரண்டாவது, அழுபவர்கள் இழக்கின்றனர் என்று தந்தை கூறுகின்றார். ஆகவே எப்படிப்பட்ட பிரச்சனைகளின் பொழுதும் நீங்கள் அழவே கூடாது. வரதானம். சுய ராஜ்யத்தின் மூலம் தனது துணைவர்களை அன்பான உதவியாளர்களாக ஆக்கக்கூடிய மாஸ்டர் வள்ளல் ஆகுக. சுய ராஜ்யத்தின் மூலம் தனது துணைவர்களை அன்பான உதவியாளர்களாக ஆக்கக்கூடிய மாஸ்டர் வள்ளல் ஆகுக. விளக்கம். ராஜா என்றால் வள்ளல். வள்ளலுக்கு கூற வேண்டிய அல்லது கேட்க வேண்டும் என்பது இருக்காது. ஒவ்வொரு ராஜாவும் தனது அன்பு என்ற பரிசை கொடுப்பார்கள். நீங்களும் தன் மீது ராஜ்யம் செய்யக்கூடிய ராஜாவாக ஆகும்போது ஒவ்வொருவரும் உங்களுக்கு முன்பாக உதவி என்ற பரிசை கொடுப்பார்கள். நல்லா கேட்கணும். நீங்களும் தன் மீது ராஜ்யம் செய்யக்கூடிய ராஜாவாக ஆகும் பொழுது ஒவ்வொரும் உங்களுக்கு முன்பாக வந்து உதவி என்ற பரிசை கொடுப்பார்கள். யாருக்கு சுயத்தின் மீது ராஜ்யம் இருக்கிறதோ அவர்களுக்கு முன்பாக லௌகிக அலௌகிகத்தில் துணையாக இருப்பவர்கள் சரி 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 என்று கூறிக்கொண்டு அன்பு உதவியாளராக ஆவார்கள். குடும்பத்தில் ஒருபோதும் கட்டளையிடக்கூடாது. தனது கர்ம இயந்திரங்களை கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும். பிறகு உங்களது அனைத்து துணைவர்களும் உங்களுக்கு அன்பு மற்றும் உதவியாளர்களாக ஆகிவிடுவார்கள். ஸ்லோகன். அனைத்து பிராப்திகளின் சாதனம் இருந்தாலும் உள் உணர்வு விடுபட்ட நிலையில் இருக்கும்போதுதான் வைராகியத்தின் உள் உணர்வு என்று கூற முடியும். அனைத்து பிராப்திகளின் சாதனம் இருந்தாலும் உள் உணர்வு விடுபட்ட நிலையில் இருக்கும்போதுதான் வைராகியத்தின் உள் உணர்வு என்று கூற முடியும். நல்லது. இனிமையிலும் இனிமையான 5000 வருடங்களாக காணாமற் போய் மீண்டும் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். ஓம் சாந்தி.